ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏன் சொல்கிறீங்க அது மாதிரிலாம் ஏற்றுக்க முடியலை, அது மாதிரிலாம் சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் நீங்கள் சொல்கிற விஷயங்களில் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் தானே அதெல்லாம் நாங்கள் பார்க்க முடியும். அது இல்லாதப்ப நம்மளால் எதையுமே பண்ண முடியாதுல்ல அப்படின்னோடனே, சரி விடுங்கப்பா, அதெல்லாம் எல்லாமே சகஜமான ஒரு விஷயந்தான். அதுக்கு மேலே நம்மளால் இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அது அதுக்கான காரணங்களுங்கிறது உங்களுக்கு கிடைக்காத மாதிரி தான் இருக்கும் அப்படின்னோடனே, சரி விட்டுட்டு வேலையை பாரு, நம்மளுக்கு எல்லாம் சரியாக வரும், சரியாக வராமல் இருக்காது. போக போக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நாட்களில் எல்லாமே மாறக்கூடிய விஷயங்கள் தான். ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்மளால் சரியாக இருக்குது இல்லைங்கிறத தாண்டி நம்மளால் அதுக்கான இதை நம்ம சமாளிக்கிறதுக்கான தைரியங்கிறது நம்மளுக்கு வேணும்ல அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். உங்களுக்கு அதுக்கான தைரியங்கள் வந்தவாசி தானே இப்போ எல்லாமே நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, சரிப்பா நான் அதெல்லாம் சொல்லலை. ஏன்னா ஒருத்தருக்கு கரெக்டாக படுறது ஒருத்தருக்கு சரியாக படாது. உங்களுக்கு சரியாக படுறது எனக்கு சரியாக படாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம யாருக்கிட்டேயும் இப்போ பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியங்கிறது இல்லை. அவங்கவுங்களுக்கு அது இதுக்கு கரெக்டான விஷயங்களை நம்ம ஒரு சில நேரங்களில் அதெல்லாம் சரியாக வரும் அப்படிங்கிறது தான் நான் யோசிக்கிற விஷயம் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டான விஷயந்தான். இதுக்கு மேலே நம்மளால் எதையுமே சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டா போதும். நம்மளுக்கு அதுக்கு மேலே எதையும் அவங்கக்கிட்ட நம்ம ப்ரூவ் பண்ணணுங்கிற தேவை கிடையாது. ஏன்னா அவங்கெல்லாம் இப்போ முன்னாடி மாதிரி கிடையாது. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள அவங்க செஞ்சுக்கிறதுக்கான டைம்ங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம்ப்பா, எதாக இருந்தாலும் அடுத்தடுத்த இதில் நம்ம பார்த்துக்கிட்டு முடிவெடுத்துக்குவோம். இதுக்கு மேலே நம்ம யாருக்கும் எதுக்காகவும் ஒரு சொல்ல வேண்டிய அவசியங்கிறது இல்லை. பார்த்துக்கலாம், நம்ம அடுத்த வாரம் தான் நான் ஊருக்கு வந்துடுவேன். ஊருக்கு வந்தோடனே எல்லாமே நம்ம பேசி பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். என்னால் இதுக்கு மேலே யாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க முடியாது. போக போக எல்லாமே அவங்களுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். எல்லாரையும் நம்ம சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி உங்களுக்கு இஷ்டப்பட்ட விஷயங்களை இஷ்டப்பட்ட மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே எந்த விஷயத்துலையும் நம்ம யாரையும் சரியாக இது பண்ண முடியாது அப்படின்னோடனே, சரி விடுங்கப்பா, அதெல்லாம் சரியாக வரும். நீங்கள் போக போக எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிக்காமல் இருந்தாலே போதும். குறை கண்டுபிடிக்கிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல, ஆகிறது ஆகிட்டுருக்கோம். நம்மளுக்கு இது நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாச்சு. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வாரம் நான் மீட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நீங்கள் தான் பேசணும், எதாக இருந்தாலும் இதுக்கப்புறம் நீங்கள் பேசி முடிவெடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே என்னால் எந்த விஷயத்துலையும் பேசக்கூடிய அளவுக்கு என்னால் முடியலை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் சரியாக தான் இருக்குது. இந்த விஷயத்துக்கு நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதா அப்படின்னோடனே, ஆமாம்மா இதுக்கு மேலே நீங்கள் சரியாக ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது அவங்கவுங்களுக்கான விருப்பங்களை அவங்கவுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, சரி நம்ம பார்த்துக்குவோம். அதுக்கு மேலே நம்ம அவங்களெல்லாம் நம்ம காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. எது நடக்கணுமோ அது நடக்கட்டும். அதுக்கு மேலே அவங்களோட இஷ்டம். நம்மளுக்கு எதுவும் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னோடனே, அம்மா சம்மந்தம் கிடையாதுன்னு இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. எதையுமே கொஞ்சம் மனசை நம்ம மாற்றி